ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்க பிரதட்சணம். பொதுவாக கோவிலுங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் வழிபாட்டில் வந்து அங்க பிரதட்சணம் ஒரு ஒரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணுற ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கும் அங்க பிரதட்சணம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு வேண்டுதல் நடக்குதுன்றதுக்காக பண்ணுறாங்களோ என்ன விஷயமோ அது எல்லாமே இருக்கட்டும். பட் நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதுக்குள்ள அறிவியலை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க பெரியவங்க அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க. அதாவது நம்மளுடைய உடல் முழுக்க ஈரம் படிய இந்த முழுமையாக உடம்பு ஃபுல்லாக வந்து ஈரம் பண்ணிக்கிட்டு தண்ணியை ஊற்றி அதிலிருந்து நம்ம வந்து அந்த கோவிலுடைய மொத்த ஸ்தலத்துக்கும் அங்க பிரதட்சணம் செய்யும்போது இயற்கையால், அதாவது 5 பஞ்சபூதங்களால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற 5 பஞ்சபூதத்துடைய தாக்கங்கள் வந்து அதிகமாக நம்மளுடைய கோவில்களில், கோவில் வழிபாடு இடங்களில் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா எப்பேற்பட்ட மின்னல்கள், இடி, மழை அப்படின்ற இயற்கையில் கிடைக்கிற அத்தனை சத்துக்களும் அந்த இடத்துல வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ நம்மளுடைய உடல் படிய இங்கே அங்க பிரதட்சணம் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கோவிலை சுற்றி இருக்க சயின்டிஃபிக்கலாக போனோன்னா நிறைய ஆல்ஃபா, நிறைய ரேசன்லாம் சொல்லுவோம். இது எல்லாமே படிஞ்சிருக்கும். அது எல்லாமே நம்மளுடைய உடலில் எடுத்துகிட்டு வரும்போது உடல் ஒரு புதிய ஆரோக்கியமே கிடைக்கிது அப்படின்றது தாங்க உண்மை. ஸோ தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.